நிறைய ஐடியாலஜி சப்போர்ட் பண்றவங்க இருப்பீங்க, லெஃப்ட் ரைட்டு நிறைய ஐடியாலஜி இருக்கு. நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா, அதற்கு நீங்க வாக்களிக்கிறீங்க அப்படின்னா, அதற்கான ஒரு 2 பொலிட்டிக்கல் காரணங்களை உங்களால சொல்ல முடியல அப்படின்னா நீங்க ஒரு ஏ பொலிட்டிக்கல் அப்படின்னு உங்களை நீங்களே அழைத்துக் கொள்ளலாம். இது வந்து நான் லெக்சர் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நானும் ஒரு ஜென்சி தான், நானும் 2007 தான். ஏ பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேன் பேஸுக்கு பின்னாடி போகிறது அல்லது ஒரு ஜாதி மதத்துக்காக ஒரு கட்சியில் இணைவது அப்படிங்கிறது மட்டும் ஏ பொலிட்டிக்கலோட நம்ம சுருக்கிட முடியாது. ஏ பொலிட்டிக்கல் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, நான் ஏன் இந்த கட்சியில் இருக்கேன் அப்படிங்கிறது தெரியாமல் வெறுமனே பெயரளவுக்கு தன்னுடைய சுயலாபத்துக்காக இருக்கிறது கூட அதுவும் ஏ பொலிட்டிக்கலை தான் சாரும். சரி, அப்படி இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு டயபெட்டிஸ் டெஸ்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டயபெட்டிஸ் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நிமிஷம் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே டயபெட்டிஸ் இருந்திருக்கு, ஆனால் நீங்கள் டயக்னைஸ் பண்ணுறது அந்த நிமிஷம் தான் டயக்னைஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி ஏ பொலிட்டிக்கலாக ஒரு கூட்டம் இவ்வளவு நாட்களாக நம்ம கூடயே இருந்திருக்காங்க. நானும் ஒரு காலத்தில் இருந்தேன் ஏ பொலிட்டிக்கலாக. அதற்கான ஒரு சிம்டம் தான் 2026 இந்த மே 4 அப்போ நமக்கு அந்த முடிவுகள்னால தெரிய வந்துச்சு. சரி, இப்போ நடந்துருச்சு. அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்யறது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஏ பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்க அரசியல் தெரியாதவங்க அப்படின்னு நம்ம யாரையும் அழைக்க முடியாது. காரணம், நம்ம வீட்டில் நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய தாய் இருக்காங்க, என்னுடைய அம்மா இருக்காங்க. அவங்க ஒரு நடிகருடைய கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. அப்போ நான் அவங்களை என்னன்னு சொல்லி அழைக்கட்டும்? ஒரு டேர்மை சொல்லி நம்ம அழைக்க முடியாது. அவங்கள அரசியல் படுத்துறதும் என்னுடைய கடமையாகுது. நம்ம அவங்க கூட அரசியல் பேசலை, அதனால அவங்க அரசியல் மயப்படலை. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதா இப்போ நான் பேச விரும்புகிறேன். இது என்னோட அப்சர்வேஷனாக கூட ஒரே நிமிஷம். இப்போ இந்த விஷயத்தை நாங்கள் வேற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் மாதிரி. சரி, இப்போ நீங்கள் ஒரு ஜென்சி, எதுக்காக திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணும்? திமுக என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பண்ணியிருக்கு ஒரு காலத்தில். தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கு? நான் நீங்கள் வந்து பேச வச்சிருக்கு. அதுதான் பேசுறதெல்லாம் பெரிய விஷயமாயா? ஆமாக்கா, ஒரு எந்த விதமான பின்னணியும் இல்லாமல் இவ்வளவு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு அமைத்து கொடுத்து, நான் என்ன ஜாதி என்ன மதம் இவ்வளவு பேர் முன்னாடி எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் நான் இவ்வளோ பேர்த்துக்கிட்ட ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் பண்ணியிருக்கா, இல்லை வேற எதுக்காக இவ்வளோ ஆர்வமாக நீங்கள் வந்திருக்கீங்க? எதுக்காக? எனக்கு பர்சனலாக கலைஞரை பிடிக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் 77லேருந்து 89 அந்த 13 வருஷம் நீங்கள் அந்த ஆட்சியில் நம்ம இல்லாமல் இருப்போம். அந்த 13 வருஷம் நான் இல்லைக்கா, எங்கள் அப்பாவே பிறந்திருக்க மாட்டார். ஓ சரி, அப்புறம் எப்படி பிடிக்கும்னு சொல்கிறீங்க? அது இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, ரீடர்ஸாக யாரும் இருக்கிறது இல்லை, எல்லாம் கன்சியூமர்ஸாக இருக்காங்க. ஸோ கரெக்ட், அந்த வார்த்தை தாங்க ரொம்ப முக்கியம். அது என்ன பிரச்சனைனா, அது வேற டாபிக். நம்ம இதில் ஏன் கலைஞரை பிடிக்கும் அப்படின்னா, அந்த 13 வருஷத்தில் பொலிட்டிசைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியா நம்ம போஸ்ட்டாக போட்ட முடியாது. அந்த 13 வருஷம் கலைஞர் என்ன பண்ணுறாரு? 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது கலைஞர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது ஒரு எதிர்பார்ப்போட மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, இந்த ஆட்சி எப்போது வரை நீடிக்கும் அப்படின்னு கலைஞரை பார்த்து பிரஸ் கேட்குது. அப்போ கலைஞர் என்ன சொன்னார் அப்படின்னா, எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது நாடு தாங்கும் வரை இந்த ஆட்சி நடக்கும் அப்படின்னு கலைஞர் சொன்னார். அந்த 13 வருஷம் எப்படி பொலிட்டிசைசேஷன் பண்ணார் அப்படின்னா, 4041 உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதினார். 4041 கடிதங்கள் எழுதி அந்த கலைஞர் எழுதினாரா? கலைஞர் உடன்பிறப்புகளுக்கு. ஓ, இப்ப இருக்கிற ஒரு பிரஸையே சந்திக்கிறது இல்ல, அதான விஷயம். சரி சரி, சொல்லி. அப்படி கடிதங்களை கொடுத்து மக்களை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணாங்க. அதையும் தாண்டி அந்த கடிதத்தில் என்ன இருந்துச்சு அப்படி சும்மா பெயரளவுக்கு கடிதம் கொடுக்கல. அந்த கடிதத்தில் ஜியோ பாலிட்டிக்ஸ் வரைக்கும் கலைஞர் பேசினார். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தனுக்கு எதுக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ் தெரியணும்? இப்போ ஜெயலலிதா அம்மா, அதே மாதிரி நம்ம இந்திரா காந்தி மேடம், அவங்களெல்லாம் அவங்க யாரோட ஒப்பிடுவாங்க அப்படின்னா, முசோலினி, அப்புறம் ஹிட்லர், இவங்களோட ஒப்பிடுவாங்க. ஜியோ பாலிட்டிக்ஸ் வரைக்கும் ஒரு இப்போ நீங்கள் டிஎம்கேலேருந்து ஒருத்தங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பூத் லெவலில் என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து இப்போ ட்ரம்ப் போடுற டேரிஃப் வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு பொலிட்டிசைசேஷன் ஆயிருக்காங்க அப்படின்னா அதற்கு விதை யார் போட்டதுன்னா அந்த கலைஞர் அவர்கள் போட்டது. அவ்வளோ ஜியோ பாலிட்டிக்ஸை, அரசியலை அவ்வளோ மயப்படுத்தியிருக்காங்க. அதனால எனக்கு கலைஞர் பிடிக்கும், அதனால எனக்கு டிஎம்கே பிடிக்கும். புரிஞ்சது. ஓகே, இப்போ உங்களோட கருத்துக்களை ஒரு 2 வார்த்தையில சொல்லி. 2 வார்த்தைகள். நம்ம டிஸ்கஷன் பண்ண தவறிட்டோம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவங்க யாராக கூட இருக்கலாம். இப்போ நம்ம ஐபிஎல் பற்றி பேசுவோம். இப்போ 2026 FIFA வருது, UFC வருது. கருப்பு படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 200 கோடி அடிச்சுது. அதை பற்றியெல்லாம் பேசுகிறோமே தவிர்த்து பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரல, கான்வர்சேஷனுக்குள்ளே கொண்டு வரல. ஸோ அது ஒரு மேஜர் ட்ராபேக். இனியும் ஒன்று கெட்டு போகலை. அடுத்து நம்ம அரசியல் பேச ஆரம்பிப்போம். நான்லாம் அனிமே எப்படி பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, கூட இருக்கிற ஒரு பையன் இப்படி ஒரு அனிமே இருக்குடா, ஒன் பீஸ்னு ஒரு அனிமே இருக்குடா, அதை பாரு அப்படின்னா. ஐபிஎல் நான் எப்படி பார்க்க ஆரம்பிச்சேன்னா, ஒருத்தர் ஆர்சிபி ஃபேனாக இருந்தால் நான் வந்து சிஎஸ்கேன்னு சும்மா சொல்லிட்டு இருந்தேன். அது கற்றுக்கணுங்கிறதுக்காக நான் ஐபிஎல் பார்த்தேன், கிரிக்கெட் பார்த்தேன். இப்படி நம்ம கான்வர்சேஷனுக்குள்ளே எப்போ அரசியலை கொண்டு வரமோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க அரசியல் மயப்படுவாங்க. ஸோ ஒன்று மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, when a leader is not questioned, he is not leading a democracy, he is leading a cult. அதுதான் ஒரு கடைசியாக சொல்ல வேண்டிய கன்க்ளூஷன். எனக்கு முசோலினி தெரியும்,
எனக்கு இது கலைஞரை தெரியும், அண்ணாவை தெரியும், கார்ல் மார்க்ஸை தெரியும், சேகுவாராவை தெரியும். நீங்கள் எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் உங்களோட டெமோக்ரஸியில் உங்களுக்கும் ஒரு ஓட்டு தான். அதே மாதிரி அரசியலில் என்னன்னே தெரியல, ஹெச்சிஎல்ல வேலை செய்கிறேன், எவ்வளோ தொகுதின்னு தமிழ்நாட்டில் தெரியல அப்படின்னு சொல்கிற ஒருவருக்கும் டெமோக்ரஸியில் ஒரு ஓட்டு தான், 2 பேர்த்துக்குமே. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்கள குற்றம் சாட்டாமல், அவங்கள ஒரு ஸ்டீரியோடைப் பண்ணாமல், ஒதுக்காமல், அவங்களையும் நம்ம என்கேஜ் பண்ணி அவங்கள பொலிட்டிசைஸ் ஆக்கணும். ஸோ நீங்கள் எல்லாரும் அவங்கவுங்க மைக்ரோ லெவலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்கள் ஃபேமிலியில் பொலிட்டிக்கல் டாக்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு டின்னர் டேபிளில் உட்காரிங்கன்னா பாலிடிக்ஸ் பேசுங்க. பாலிடிக்ஸ்னால் அது ஒரு சாக்கடைங்க, அதை பற்றியெல்லாம் எதுக்கு பேசிட்டு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இனி அவங்களுக்கும் ஒரு ஓட்டு இருக்குது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அவங்க கூட அரசியலாக என்கேஜ் பண்ணுங்கள். அரசியல் மயப்படுவோம், அரசியல் பேசுவோம். நன்றி, வணக்கம். திமுகவுக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸை பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண